ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பராக வீட்டிலே நெய் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காய்ச்சின பாலில் வர ஆடை, நாங்கள் வந்து பசும்பால் தான் வாங்குகிறோம். அதில் வந்துட்டு டெய்லியும் நைட்டே இப்படி ஆடை சேர்ந்துருக்கோம். ஸோ அந்த ஆடையை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு 2 to 3 வீக்ஸ் டெய்லி நைட்டு ஆடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சா தான் நமக்கு வந்து இதுலேருந்து வெண்ணெய் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா வரும் வெண்ணெய். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீசரில் வச்சா தான் வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுனால கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, ஆடை வந்து நல்லா திக்காக இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பால்லேருந்து எல்லா ஆடையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ ஆடை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி நான் வந்து இவ்வளோ இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 2 to 3 வீக்ஸ் மேலேயே நான் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். இது ஃப்ரீசரில் வச்சனால இந்த மாதிரி கல் மாதிரி இருக்குது. நம்ம எப்போ நெய் செய்ய போகிறோமோ அதுக்கு ஒரு 1 day பிஃபோரே வந்து நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். வெளியிலனா ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் கீழே ஏதாவது சைடு வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதெல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பால் ஆடை தான். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம நெய் செய்யறதுக்கு ஐஸ் வாட்டர் தேவை. நம்ம இதில் ஆட் பண்ணுற எல்லா வாட்டருமே நான் ஐஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜில்லுன்னு தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் வந்து மிக்சர் ஜாரில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பாலாடையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொத்தமாக எல்லா பாலாடையும் ஆட் பண்ணலை, ஒரு கப்பில் இருக்கிறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மொத்தமாக ஊற்றி அரைக்க முடியாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ வாட்டர் தான் அவ்வளோ வாட்டர் தான் கணக்கு கிடையாது. எவ்வளோ தண்ணி வேணால் ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாத்துக்குமே ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போ வாட்டர் ஆட் பண்ணாலும் அது ஐஸ் வாட்டராக தான் இருக்கும். எவ்வளோ கூலிங்காக வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஐஸ் வாட்டர் தான். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் வெண்ணெய் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதான் இன்னொரு தடவை தண்ணி ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணி இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட வெண்ணெய் சூப்பராக வந்துடுச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ திக்காக சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இப்போது ஒரு கிண்ணத்தில் நம்ம ஐஸ் வாட்டரை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த தண்ணி வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெண்ணெயிலேருந்து இந்த மாதிரி வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். பாருங்க, அதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசால்வ் ஆகாமல் அழகாக அது வந்து மிதக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கரையாமல் நல்லா திக்காக இருக்குது. ஐஸ் வாட்டரில் இருக்கனால நல்லா திக்காக இருக்குது, பால் மாதிரி. இப்போது இதிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இந்த வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது செடிக்கு அந்த மாதிரி ஊற்றிடலாம். இது வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு வேளை நீங்கள் செடிக்கு ஊற்றுறதா இருந்தால் இதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க, அப்படியே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி இருந்த எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு, உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாலாக திரட்டி எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா வெண்ணெயையும் சேர்த்து ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். ரவுண்டாக எடுத்துக்கலாம். நம்மளோட வெண்ணெய் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, வெண்ணெய் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ அதே மாதிரி நான் இன்னும் 2 கப்பில் கலெக்ட் பண்ணியிருந்த பாலாடையும் சேம் ப்ராசஸில் எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணி அதான் வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு பாலாடையில் வந்த வெண்ணெய். இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்களா 3 பால்ஸாக வெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இந்த வெண்ணெயை நம்ம நெய்யாக மாற்றிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெண்ணெயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட்டில் வெண்ணெய்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நல்லா இதுவாக ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிக்கும்போது இப்படி தான் நுரையா வரும். இந்த மாதிரி நல்லா சவுண்ட் வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அந்த வெண்ணெயில் உள்ள இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து கீழே வந்து செட்டில் ஆகும். இதெல்லாம் செட்டில் ஆகி தான் நெய் வந்து மேலே செப்பரேட் ஆகும். ஸோ இப்படி செட்டில் ஆகிறது வந்து அடியிலே இருந்ததுன்னா வந்துட்டு என்ன ஆகும்னா தீஞ்சிரும். அது ஹீட் பட அது அடியில் போய் செட்டில் ஆகும்போது தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது அடியில் தீயாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கொதித்த பிறகு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த ஆடைகள்லாம் வந்து தனியாக நம்ம வடித்து எடுத்துட்டோன்னா வந்துடும். அந்த நெய்யிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரெண்டையும். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்த நெய்யை அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வடிகட்டி வச்சுருந்த நெய்யை அதில் ஆட் பண்ணி இப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். நல்லா நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம நெய் வந்து நல்லா வாசனமாக இருக்கிறதுக்காக. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே அந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் நெய் வந்து நல்லா வாசனமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணோடனே அது வந்து பொரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து வெடிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆட் பண்ணணும். முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முருங்கீரை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், முருங்கீரை இந்த அளவுக்கு நல்லா இதுவாகி வந்துடும், பொரிஞ்சு வந்துடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டும் போது முருங்கீரை தனியாகவும் நெய் தனியாகவும் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். இது அப்படியே கூட நம்ம இப்போவே சாப்பிட போகிறோன்னா நம்ம நெய்யோட அந்த முருங்கீரை போட்டு நம்ம சாப்பிட்லாம். எந்த குழம்புனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இந்த தனியாக எடுத்து வச்சு கூட முருங்கீரை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா சிலருக்கு முருங்கீரை வந்து பிடிக்காது. ஸோ அப்படி பிடிக்காதவங்க இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா முருங்கீரை தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி முருங்கீரை சீரகம் எல்லாம் போடும்போது நம்ம நெய் இன்னும் வாசனமாக சூப்பராக இருக்கும். நம்மளோட ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெய் ஆற ஆற நல்லா திக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய்ன்றனால ரொம்ப ஹெல்த்தி கூட. குழந்தைங்களுக்குலாம் சாதத்தில் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான மணமணக்கும் நெய்